வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம டக்குன்னு பண்ணக்கூடிய ஒரு ஹெல்த்தியான உருண்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை நான் எப்படி பண்ணங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எள்ளை வச்சு பண்ணக்கூடிய இந்த உருண்டை பார்த்தீங்கன்னா ப்ரீடீன் கிட்ஸுக்கு, விமனுக்கு, அதுக்கப்புறம் ஃபைபர் தேவைப்படுறவங்களுக்குலாம் ரொம்பவே நல்லது. கால்சியம், அயர்ன் இதில் நிறையவே இருக்குது. நான் இன்றைக்கி கருப்பெள்ளு, வெள்ளை எள்ளு ரெண்டுத்தையுமே வச்சு உருண்டை பிடிக்க போகிறேன். இன்றைக்கி இந்த உருண்டை பண்ணுறதுக்கு நான் பாகு எதுவும் வைக்கலைங்க. எள்ளு மிட்டாய் பண்ணும்போது நான் பாகு வச்சு உங்களுக்கு நான் ஒரு நாள் பண்ணி காமிக்கிறேன். இந்த உருண்டை ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நீங்கள் ரொம்ப சீக்கிரமாக வீட்டில் பண்ணிடலாம். உங்கள் வீட்டில் பொன் குழந்தைங்க இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் மாதத்துக்கு 2-3 தடவையாவது இதை பண்ணி கொடுங்க. ஒரு பவுலில் 3/4 கப் கருப்பெள்ளு எடுத்துக்கலாங்க. கருப்பெள்ளை நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்க போகிறோம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கையை போட்டு கசக்கினீங்கனாலே உங்களுக்கு நல்லா க்ளீன் ஆகிடும். எக்ஸஸ் வாட்டரை நம்ம வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒரு 2 தடவை நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. எள்ளில் நிறைய குப்பையெல்லாம் மிதக்கும். வாஷ் பண்ணோடனே உங்களுக்கு தெரியும், கீழே கொஞ்சம் மண்ணெல்லாம் இருக்க மாதிரி இருக்கும். அடுத்ததான் நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு வெள்ளை எள்ளு எடுத்துக்கிறேன். வெள்ளை எள்ளையுமே இதே மாதிரியே நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கை போட்டு கசக்கி வடிகட்டியில் வடிகட்டி நீங்கள் தண்ணியெல்லாம் வடிய வச்சுடுங்க. நம்ம இது ரெடி பண்ணுறதுக்குள்ளேயுமே கருப்பெல்லில் இருக்கிற தண்ணியெல்லாம் நம்மளுக்கு வடிஞ்சிடும். அடுத்ததான் நம்ம எள்ளெல்லாம் வறுத்துக்கலாம். வறுக்கிறதுக்கு அடிகனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. முதல்ல நான் கருப்பெள்ளு வறுத்துக்கிறேன். சும்மா அப்படியே ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோங்க. ஹாட்டான கடாயில் எள்ளை சேர்த்துட்டு நீங்கள் இது மாதிரி சாட்டை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே உங்களுக்கு தண்ணியெல்லாம் வற்றி பொறன்னு ஆகிடும். ஈவனாக உங்களுக்கு ரோஸ்ட் ஆகணுன்னா நீங்கள் அப்பப்போ கரண்டி வச்சு கிளறிட்டே இருக்கணும். ட்ரை ஆனதுக்கப்புறம் எள்ளு பார்த்திங்கன்னா படப்படன்னு வெடிக்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு தண்ணி கோத்துட்டு இருந்த எள்ளு நல்லா ஒத்தையாக ஆகி கிறிஸ்பியாக ஆகிடும். உங்களுக்கு பார்த்தாலே அந்த டெக்ஸ்சர் டிஃப்ரென்ஸ் தெரியும். ரோஸ்ட் ஆகிட்டு உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் ஒரு சிட்டிக்கை எள்ளை விரலுக்கு நடுவில் வச்சு அப்படியே க்ரஷ் பண்ணி பாருங்கள் பொடியாகுதான்னு. பொடி ஆச்சுன்னா நல்லா ரோஸ்ட் ஆகிடுதுன்னு அர்த்தம். ரோஸ்ட் ஆன எள்ளை கடாயிலேருந்து எடுத்து ஒரு பிளேட்டில் ஆற விட்டுருங்க. நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வரட்டும். அப்போ தான் நம்ம இதை அரைக்க முடியும். உங்களுக்கு வேணும்னா இந்த உருண்டையை நீங்கள் வெறும் கருப்பெள்ளு வச்சு பண்ணலாம், இல்லைனா வெறும் ஒயிட் எள்ளு வச்சு பண்ணலாம். பட் கருப்பெல்லுக்கு ஒரு நட்டியான ஃப்ளேவர் உண்டு. அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் நான் வெள்ளை எள்ளும் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக வெள்ளை எள்ளை வாஷ் பண்ணி வச்சோம் இல்லையா, அதையுமே நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எள்ளு நல்லா பொறப்புறன்னு ஆற வரைக்கும் இதே மாதிரியே வறுத்துட்டே இருங்க. ஃப்ளேமை மீடியம் டு ஹை அப்படியே மாற்றி வச்சுக்கோங்க. எள்ளு கருகாமல் பார்த்துக்கோங்க. அதையுமே ஒரு சிட்டிக்கை எடுத்து நீங்கள் விரல் வச்சு நசுக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பொடியாகுதான்னு. நல்லா பொடியாகுதுன்னா நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கருப்பு எள்ளு கூடையே சேர்த்து வச்சிடலாம். வெள்ளை எள்ளு சேர்க்கும் போது உங்களுக்கு டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ அதே கடாயிலேயே நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்க போகிறேன். எள்ளில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லைட் பிட்டர்னஸ் இருக்குது. அது எல்லா குழந்தைங்களுக்கும் பிடிக்காது. அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம கொஞ்சம் வேர்க்கடலை சேர்த்துருக்கோம். ஒரு 2 ஏலக்காய் கூட சேர்த்து அதையுமே நான் லைட்டாக வறுத்துக்கிறேன். இப்போ கருப்பெள்ளு, வெள்ளை எள்ளு, வேர்க்கடலை, ஏலக்காய் இது 4த்தையுமே ஒன்றா சேர்த்து நம்ம நல்லா ஆற விட்டுக்கலாம். ரூம் டெம்பரேச்சர் வரட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நீங்கள் அப்படியே ஒட்டுக்கா அரைச்சாலும் சரி, இல்லைன்னா பேட்சஸில் போட்டு அரைச்சாலும் சரி, உங்களுக்கு ஃபைனாக பொடி ஆற வரைக்கும் இது நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். அரைக்கும் போது அப்படியே கண்டினியூஸாக வச்சு அரைக்கக்கூடாது, சூடாகவும் அரைக்கக்கூடாது. அப்படியே ஜஸ்ட் ஒரு 1-2 செகண்ட்ஸ்க்கு நீங்கள் பல்ஸ் பண்ணி எடுக்கணும். இல்லைன்னா எள்ளில் இருக்கிற நேச்சுரல் எண்ணெய் வெளியில் வந்து உங்களுக்கு கொச்சன்னு ஆகிடும். எள்ளில் இருக்கிற நேச்சுரல் எண்ணெய் நம்ம வயிற்றுக்கு தாங்க போகணும். அதனால் கண்டினியூஸாக மிக்ஸி ஓட்டாதீங்க. மிக்ஸியோட சூட்டுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வெளியில் வந்துடும். ப்ளஸ் ஹீட்டில் வேர்க்கடலையிலேருந்தும் நம்மளுக்கு ஃபேட் பிரிஞ்சு வெளியில் வர ஆரம்பிச்சிடும். நல்லா பொடியை அரைச்சதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம நாட்டு சர்க்கரையோ இல்லைனா வெல்லம் இல்லைனா சர்க்கரை உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் ஸ்வீட்னஸ் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். ஒரு 3/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எனக்கு கரெக்டாக இருந்தது. நான் பார்த்திங்கன்னா 1/4 கப் எள்ளு, ஒரு 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை, அதாவது 1.5 கப் மொத்தமாக சேர்த்தேன் இல்லையா, அதுக்கு எனக்கு 3/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சரியாக இருந்தது. ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய்யை உருக்கிட்டு சேருங்க. நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நீங்கள் எள்ளு பொடியாக சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சாப்பிட்லாம். பட் உங்களுக்கு உருண்டை பிடிக்கணுன்னா கொஞ்சம் ஈரப்பதம் தேவைப்படும். அதுக்காக நம்ம இதை திருப்பியும் மிக்ஸி ஜாரில் போட்டு ஜஸ்ட் ஒரு 2-3 செகண்ட்ஸுக்கு பல்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். சூட்டுக்கு நாட்டு சக்கரையிலேருந்து கொஞ்சம் ஈரப்பதம் வெளியே வரும் இல்லையா, அதில் நீங்கள் ஈஸியாக உருண்டை பிடிச்சிடலாம். அதனால் நான் மறுபடியும் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு பல்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு கன்சிஸ்டன்சி பார்த்தாலே தெரியும் உருண்டை பிடிக்க வருதா இல்லையான்னு. உருண்டை பிடிக்க வரும்போது நீங்கள் மிக்ஸி ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இதுவுமே அப்படி தான். நீங்கள் கண்டினியூஸாக மிக்சியில் ஓட்டக்கூடாதுங்க. ஜஸ்ட் பல்ஸ் பண்ணி தான் எடுக்கணும். உங்கள் கைக்குள்ளே அடங்குற அளவுக்கு பொடியை எடுத்துகிட்டு ஓரளவுக்கு நீங்கள் ப்ரெஷர் கொடுத்துட்டு பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு அழகாக உருண்டை ஃபார்ம் ஆகிடுங்க.
இந்த உருண்டை பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா 10-15 நாளுக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். எல்லா பொடியும் இதே மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. தேவைப்படுறப்போ நீங்கள் ஒன்று உங்கள் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கூட வச்சு அனுப்பலாம். எள்ளோட நன்மைகள் கூட நம்மளுக்கு வேர்க்கடலையோட ப்ரோட்டீனும் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நல்ல வீடியோவோட உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care. Bye bye. Thanks for watching.